So good evening, everyone. So is it audible for uh box? Is it audible? Okay. So in the previous session, what we have discussed is that so we had seen the introduction of DevOps, what is DevOps, and then we had seen the importance of DevOps. So without DevOps, we had a miscommunication இருந்துச்சு. So we have a delivery time issues இருந்துச்சு. So if it is a DevOps, if you learn the particular DevOps, you have more advantage. We have lot of DevOps tools exist in the market. So அந்த டெவாப்ஸ் டூல்ஸ் வந்து நம்ம நேத்து பார்த்தோம். ஸோ எந்தெந்த டூல் எது எதுக்கு யூஸ் பண்றாங்க. ஸோ Jira டூல். ஸோ தென் we had seen the GitHub, importance of the GitHub. So then we had seen the Jenkins, then Terraform. So these are all the uh, Jenkins, uh, Terraform, then Ansible. So then we have the Docker, Kubernetes, these kind of Docker tool. We have discussed the importance of the Docker tool. We have discussed yesterday. So in this class, and also we had discussed, நம்ம என்ன discuss பண்ணோம் அப்படின்னா, importance of Linux. In the particular, in the DevOps tool படிக்கிறதுக்கு முன்னாடி, so you have to know the Linux command because எல்லா சர்வருமே நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா, so server எல்லாமே நம்ம Linux mostly லினக்ஸ் கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா கண்ட்ரோல் பண்ண போறோம். ஸோ வி மஸ்ட் நோ த லினக்ஸ் கமாண்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னால ஸோ வி ஹாவ் டு ஸோ இது வந்து ரொம்ப மேஜரான அட்வான்டேஜா இருக்கு. ஸோ தென் so this is the importance of the DevOps and the Linux. And also நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஒரு பேசிக்கா ஒரு MKDIR அப்படிங்கிற ஒரு டைரக்டரி வச்சு ஸோ எஸ்டர்டே கிளாஸ்ல ஸோ MKDIR ஒரு ஃபோல்டர் ஸோ இந்த லினக்ஸ் கமாண்ட்ஸ்ல MKDIR அப்படிங்கிறது we call it as a directories. ஸோ டைரக்டரிஸ் அப்படின்னா நம்ம வந்து நார்மலா விண்டோஸ்ல நம்ம ஃபோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லினக்ஸ்ல ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணணும். ஸோ அப்படின்னா ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும். that is why we go for a command called MKDIR. ஸோ இன்னைக்கான கிளாஸ்ல வாட் வி வில் டிஸ்கஸ் என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஸோ இன்னும் சில பேசிக்கான லினக்ஸ் கமாண்ட்ஸ் இருக்கு. ஸோ அந்த கமாண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ ஒரு ஃபோல்டர் எப்படி கிரியேட் பண்ணியாச்சுன்னு பார்த்தோம். அண்ட் ஆல்சோ இப்போ வந்து ஒரு ஃபைல் கிரியேட் பண்றதுக்கான கமாண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டச் யூஸ் பண்ணி எப்படி கிரியேட் பண்றது. ஸோ தென் ஒரு ஃபைல நம்ம எப்படி ரிமூவ் பண்றது, ஒரு ஃபோல்டரை நம்ம எப்படி ரிமூவ் பண்றது. ஸோ இதுல வந்து நிறைய வேஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கேட் கமாண்ட் பார்க்க போறோம். ஸோ ஒரு இதை வந்து எப்படி கேட் கன்கார்டினேட் ஒரு கேட் கமாண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க போறோம். ஸோ தென் எக்கோ கமாண்ட் பார்க்க போறோம். ஸோ தீஸ் ஆர் ஆல் த கமாண்ட்ஸ் வி வில் see in the today's class. And also we will see copy command, move command, தென் ரீநேம், எப்படி ஒரு ஃபோல்டரை நம்ம ரீநேம், ஒரு ஃபைலை நம்ம ரீநேம் பண்றது. ஸோ இந்த மாதிரி கமாண்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ தென் ஒரு கிரிப் அப்படிங்கிறதுனா என்ன, எப்படி நம்ம ஃபைலை ஒரு சர்ச் பண்றது. இஃப் வி ஹாவ் அ டைம் இந்த கிரிப் கமாண்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இஃப் யூ ஹாவ் எனி டைம் இந்த பர்டிகுலர் திங்ஸ்லாம் முடிச்சுட்டு ஸோ இஃப் யூ ஹாவ் அ டைம் கிரிப் கமாண்ட்னா என்ன, ஸோ அது ரெகுலர் எக்ஸ்பிரஷன் எப்படி யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறத வில் சி. ஸோ லெட் ஸ்டார்ட் வித் ஸோ டச் கமாண்ட். ஸோ டச் கமாண்ட் அப்படிங்கிறது என்னன்னா ஸோ ஒரு ஃபைலை நம்ம கிரியேட் பண்ணோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபைலை இஃப் யூ வாண்ட் டு கிரியேட் அ ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணோம் அப்படின்னா ஸோ டச் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். ஸோ அது எப்படி டிஃப்ரெண்ட் வேஸ்ல நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் வந்து எஸ்டர்டே செஷன்ல சொன்னேன் வேக்ரண்ட் டவுன்லோட் பண்ணியிருக்கணும். ஸோ தென் விர்ச்சுவல் பாக்ஸ் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா உங்களோட விண்டோஸ் சிஸ்டம்லே யூ கேன் ஏபிள் டு ரன் த லினக்ஸ் கமாண்ட்ஸ். ஸோ அதை நீங்க நெட்ல செக் பண்ணி யூ ஜஸ்ட் இன்ஸ்டால் இட். now we will get into the command. So what is the command? Tell me in the chat box. So what is the command for creating a file? So ஒரு file create பண்றதுக்கு all of you might know. So what is the command to create a file? So tell me in the chat.
So file create பண்ணனும். I have to create a file. So touch, yeah, make mkdir is to create a folder. So touch is a command to create a file. So I'm just, so touch, for example, sample dot txt அப்படிங்கிற ஒரு ஃபைல் கிரியேட் பண்றேன். So if I ls, உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா, so I just remove this. I just I go into this particular thing. So இப்போ வந்து for example, I have to create one file that is touch. The file name will be sample.txt அப்படின்னு நான் create பண்றேன். So if I ls list பண்ண அப்படின்னா, I have a file called sample.txt அப்படிங்கிற ஒரு file உங்களுக்கு இருக்கு. So we have created a one file. So இப்ப for example, எனக்கு file 1, file 2, for example, I have to create touch file 1, file 2. So இந்த மாதிரி நான் create பண்ணணும். So create பண்ணா, so ஒரு 6 files create பண்ணணும். For example, 2 files create பண்ணிட்டேன். So ஒரு file 1, file 2 அப்படிங்கிறது create ஆயிடுச்சு. So I have a question from you. So எனக்கு file 3ல இருந்து file 10 வரைக்கும் எனக்கு file name வந்து fileவே இருக்கணும். 8, 9, 10 அப்படின்னு குடுத்தேன்னா, நான் வந்து again I will touch அப்படிங்கிறது குடுத்துட்டு, file 3, file 4 up to நான் 10 வரைக்கும் எவ்ளோ வேணுமோ அவ்ளோ ஃபைல்ஸ் நான் குடுக்கணும். So tell me in one command I have to give file 3 to 10 வரைக்கும் நான் ஒரு ஃபைல கிரியேட் பண்ணணும். file 3, file 4, file 5, file 6, file 7 இந்த மாரி நான் ஃபைல கிரியேட் பண்ணணும். So tell me இந்த நீங்க சொல்லுங்க how to create a command. So I have to create a dot கிரியேட் பண்ணணும். So இந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்றதுக்கு what we will do is ஃபைல் என்னவோ அந்த ஃபைல் நேம் குடுத்துட்டு டாட் குடுத்துக்கோங்க. So what is the command is that touch. So I have to இந்த மாரி குடுத்து I'm just இந்த மாரி குடுக்குறேன். If I list this, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் உங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கும். எனக்கு ஃபைல் 3, ஃபைல் 4, ஃபைல் 6 அப்படிங்கிறது எனக்கு ஒவ்வொன்னா கிரியேட் ஆகணும். So இந்த மாரி எனக்கு கிரியேட் ஆகக்கூடாது. So I need a command for that. So I need a command for so for that, what you have to do is touch. This is not a command. இந்த மாரி நீங்க பண்ணக்கூடாது. So ஒரு ப்ராப்பரா ஒரு சின்டாக்ஸ் நீங்க போடணும் அப்படின்னா, touch file dot ஒரு கர்லி பிராக்கெட்ல, so 3ல இருந்து நான் என்ன வரைக்கும் பண்ணணும் 10. So இங்க நடுவுல நம்ம எத்தனை டாட் குடுக்கணும் அப்படின்னா 2 டாட்ஸ் தான் you have to give. இப்ப நான் txt குடுத்து என்டர் பண்றேன். If I ls குடுத்தேன் அப்படின்னா, so you will be seeing file 3, file 4, 5, 6, 7, 8, 9, 10. So இந்த மாரி எல்லா ஃபைல்ஸுமே உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு கிரியேட் ஆயிருச்சு. ஸோ திஸ் இஸ் அ வே ஆஃப் டச் கமாண்ட்ல. ஸோ உங்களுக்கு ஃபைல் 3ல இருந்து ஃபைல் 10 வரைக்கும் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ ஒரு கர்லி பிராக்கெட்ல 3 to 10 அப்படின்னு கொடுத்து கூட நீங்க யூ கேன் ஏபிள் டு கிரியேட் அ ஃபைல். ஸோ டே அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ டே 1ல இருந்து ஸோ ஒரு 10 டேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஐ ஹாவ் டு டே 1 ரிப்போர்ட், டே 2 ரிப்போர்ட். ஸோ இந்த மாதிரி 10 ஃபைல் வந்து நான் கிரியேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் டே 1 டாட் டிஎக்ஸ்டி. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? ஸோ டே 2 டாட் டிஎக்ஸ்டி இப்படி நம்ம போய் நம்ம பண்ண முடியாது. ஸோ டே 1லயே ஐ ஹாவ், ஸோ டே 1லயே ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹாவ் அ சிஎஸ்வி ஃபைல். சிஎஸ்வி ஃபைல் இருக்கும், டெக்ஸ்ட் ஃபைல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ டே 1லயே ஐ ஹாவ் டு கிரியேட் அ 3 ஃபைல். ஒன் இஸ் .txt, .csv, another one is
ஃபார் எக்ஸாம்பிள் லாக் ஃபைல் இந்த மாரி நான் கிரியேட் பண்ணணும். ஸோ இது ஒவ்வொன்னா நான் வந்து இப்படி டைப் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன்னா, ஸோ வாட் ஐ வில் டூ இஸ், ஸோ இங்க ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. ஸோ டே என்ன ஃபைல் நேமோ அந்த ஃபைல் நேம் வச்சுட்டு, ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, எனக்கு அ ஸோ ஸோ வி ஹேவ் அ டெக்ஸ்ட் வேணும். ஸோ தென் லாக் ஃபைல் வேணும். தென் சிஎஸ்வி எனக்கு வேணும். ஸோ இந்த மாரி ஒண்ணு குடுத்துட்டு, ஸோ ஐ ஜஸ்ட் இத என்டர் குடுத்துட்டு, ஸோ எல்எஸ் குடுத்தோம் அப்டின்னா, ஸோ யூ வில் பி கெட்டிங் ஸோ டே டாட் சிஎஸ்வி, டே டாட் லாக், டே டாட் டெக்ஸ்ட் இந்த மாரி உங்களுக்கு ஸோ டிஃபரண்ட் எக்ஸ்டென்ஷனோட உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இஃப் யூ ஆர் கிவிங் கர்லி பிராக்கெட்ல 3 டூ 10னா உங்களுக்கு 3ல இருந்து 10 ஃபைல் நேம்ஸ் உங்களுக்கு கிரியேட் ஆகும். இஃப் ஐ கிவ் டெக்ஸ்ட் லாக் ஃபைல் வேணும். எனக்கு வித்தின் த ஸோ இந்த டேலயே எனக்கு டெக்ஸ்ட் ஃபைல் வேணும், லாக் ஃபைல் வேணும், சிஎஸ்வி ஃபைல் வேணும் அப்டின்னா, ஸோ ஐ கேன் ஏபிள் டூ கிரியேட் த கமாண்ட் லைக் திஸ். ஸோ have all understand? So without file name extension also you can create. So just create a file. So which is so day. So இந்த மாரி குடுத்துட்டு கூட so you can give so day for example 4ல இருந்து 8 வரைக்கும் எனக்கு வேணும் அப்படின்னு குடுத்தோம் அப்படின்னா so you will be getting a ஸோ டே 4, டே 5, டே 6, டே 7, டே 8 இந்த மாரி நீங்க குடுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த டச் கமாண்ட் டு கிரியேட் அ ஃபைல். ஸோ நெக்ஸ்ட் கமாண்ட் வி வில் லுக் இன்டு ஸோ ஹவ் டு இந்த ஃபைல் எல்லாம் நம்ம கிரியேட் பண்ணோம். ஸோ நம்ம டெலீட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ நான் ஒரே ஒரு ஃபைல் மட்டும் உங்களுக்கு டெலீட் பண்ணி காமிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்எம் இஸ் அ கமாண்ட் டு டெலீட் அ ஃபைல். ஸோ ஐ ஜஸ்ட் கிளியர் திஸ் பர்ட்டிகுலர் பேஜ். ஸோ clear this, I give ls. So we have this files. So I have to remove the file. So that is day dot log வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா delete பண்றேன். ஒரே ஒரு ஃபைல் நேம் தான் இருக்கு. I just remove it. So இப்ப ls குடுத்தேன் அப்படின்னா அந்த log அப்படிங்கிற ஃபைல் வந்து எனக்கு delete ஆயிடுச்சு. If suppose I have to delete எல்லா txt ஃபைலும் எனக்கு delete ஆகணும். This txt. So என்னென்னலாம் txt இருக்கோ அதெல்லாமே for example லிஸ்ட்ல whatever I have txt அப்படிங்கிறது இருக்கிறது எல்லாமே I have this many files. So ls star txt அப்படின்னு இருந்துச்சுன்னா so if you give star கொடுத்தீங்கன்னா whatever நம்மளுக்கு txtல என்ன இருக்கோ அந்த ஃபைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு லிஸ்ட் ஆயிரும். So star in the sense it will show all the extension we have txtல என்னென்ன extension இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு. So I have to remove all the files which has the extension of txt அப்படிங்கிறது எல்லாமே நான் delete பண்ணணும். So what is a command to delete this? இந்த files எல்லாம் நான் remove பண்ணணும். So tell me in the chat. So I have remove பண்ணணும். So only rm is a command to remove all the files which I have a extension of txt. So txt ல இருக்கிறது எல்லாமே நம்ம delete பண்ணனும்னா so rm space star. So you have to use a star txt. So whatever the file நான் இப்ப குடுக்குறேன் enter it. If I give ls so உங்களுக்கு பாத்தீங்கன்னா .txt ல என்னென்ன ஃபைல்ஸ் எல்லாம் இருந்துச்சோ அந்த எல்லா ஃபைல்ஸும் உங்களுக்கு delete ஆயிடுச்சு. So have all understand this. Then we will move on to the, for example, நான் ஒரு ஃபைலை delete பண்றேன்னு வச்சுக்கோங்க. For example, I have to remove the file. ஒரு எனக்கு முன்னாடி delete பண்றதுக்கு முன்னாடி எனக்கு கேட்கணும். ஸோ நீங்க delete பண்றீங்களா delete பண்ணலையா ஸோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு நான் எஸ்என் கொடுத்தா மட்டும்தான் அது வந்து delete ஆகணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப ஸோ யூ ஹாவ் டு யூஸ் அ
-i அப்படிங்கிறத நீங்க இன்க்ளூட் பண்ணிட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் -iங்கிறது இன்டராக்டிவ். எனக்கு இன்டராக்டிவ் அப்படின்னு குடுத்து நான் இப்ப என்டர் குடுக்குறேன். ஸோ ரிமூவ் ரெகுலர் எம்ப்டி ஃபைல் day.csv நான் ரிமூவ் பண்ணிட்டா அப்படின்னு கேக்குது. இஃப் ஐ சே நோ அப்படின்னு குடுத்தேன்னா, ஸோ ஸ்டில் மை day.csv is exist in this particular directory. இந்த டைரக்டரியில நம்மளுக்கு எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ இஃப் ஐ வாண்ட் டூ ரிமூவ் நான் கண்டிப்பா ரிமூவ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஸோ இஃப் ஐ கிவ் எஸ்ன்னு குடுத்து நான் பண்ணிட்டு, ஸோ இஃப் ஐ பார்த்தீங்கன்னா, இந்த பர்ட்டிகுலர் day.csv அப்படிங்கிறது உங்களுக்கு டெலீட் ஆயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் அ கமாண்ட் டூ ரிமூவ் த ஃபைல். ஸோ தென் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஐ ஹேவ் அ ஃபோல்டர். ஒரு ஃபோல்டர் இருக்கு எனக்கு. ஸோ ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும்னா ஐ ஹேவ் அ ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்ட் அப்படிங்கிற ஃபோல்டர் இருக்கு. ஸோ இஃப் ஐ கிவ் எல்எஸ், ஸோ இப்ப வந்து எனக்கு இந்த ஃபோல்டருக்குள்ள ஒரு ஃபைல கிரியேட் பண்ணணும். ஸோ ஐ ஹேவ் டு கிரியேட் அ ஃபைல் இன்சைட் திஸ் பர்ட்டிகுலர் ஃபோல்டர். அத வந்து நான் என்ன பண்ணணும்? ஒரு ஃபோல்டருக்குள்ள ஒரு ஃபைல நான் கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ வி ஹேவ் டச் அப்படிங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணி டெஸ்ட்டுக்குள்ள நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஸோ ஐ அம் கோயிங் டு கிரியேட் ஜஸ்ட் இதுக்குள்ள நான் ஒரு ஃபைல் கிரியேட் பண்றேன். தட் இஸ் ஸோ யூ கேன் நேம் இட் அஸ் எனிதிங். ஸோ வாட்ச் வாட் ஸோ யூ கேன் கிவ் ஸ்லாஷ் ஸோ கவி அப்படிங்கிற ஒரு நேம் வச்சுக்கிறேன். kavi.txt அப்படின்னு இருக்கு. ஸோ இஃப் ஐ என்டர் இட், இஃப் ஐ கோ டு தட் பர்ட்டிகுலர் ஃபோல்டர், அந்த பர்ட்டிகுலர் ஃபோல்டருக்கு நீங்க டேப் குடுத்து, ஸோ ஐ ஜஸ்ட் என்டர் இட். இப்ப எல்எஸ் குடுத்தோம் அப்படின்னா kavi.txt வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சு? ஆட்டோமேட்டிக்காவே இந்த ஃபோல்டருக்குள்ள ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணும் அப்படின்னா, ஸோ யூ ஹேவ் டு கிவ் த ஃபோல்டர் நேம் அலாங் வித் தட் என்ன ஃபைல் கிரியேட் பண்ணுமோ அந்த ஃபைல் நேம் நீங்க குடுத்தீங்க அப்படின்னா, இஃப் ஐ சிடி டெஸ்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ அந்த டெஸ்ட்டுக்குள்ள நான் எல்எஸ் குடுத்தேன் அப்படின்னா, ஸோ ஐ கெட் த ஃபைல் நேம் விச் இஸ் kavi.txt அப்படிங்கிறது எனக்கு. ஸோ நான் இப்ப என்ன பண்ணணும்னா, சிடி குடுத்து இந்த மாரி டபுள் டாட் குடுத்தேன்னா, ஒரு டைரக்டரி எனக்கு வெளியில போகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, சிடி டாட் டாட் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, சேஞ்ச் டைரக்டரி விச் இஸ் ஒன் ஃபோல்டர் இதுக்குள்ள வெளியில போணும் அப்படின்னா, டாட் டாட் குடுக்கணும். இல்ல நான் ப்ரீவியஸா இருக்கிறது எனக்கு டாட் டாட் குடுக்காம போணும்னா, ஹைஃபன் குடுத்து நீங்க என்டர் பண்ணீங்கன்னா, ப்ரீவியஸா நம்மளுக்கு என்ன இருந்துச்சோ அந்த ஃபோல்டருக்கு உங்களுக்கு டைரக்ட் பண்ணிரும். ஸோ ஸோ தென் இப்ப வந்து எனக்கு என்ன பண்றேன் அப்படின்னா, ஸோ ஐ ஹேவ் எல்எஸ். இந்த எல்எஸ்ல பார்த்தீங்கன்னா, இந்த டெக்ஸ்ட் ஃபோல்டர நான் டெலீட் பண்ணணும். ஸோ நான் வந்து டெலீட் பண்றேன். ஸோ ரிமூவ் டைரக்டரின்னே குடுக்குறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் rmdir. ஸோ மேக் டைரக்டரிங்கிறது ஒரு ஃபைல கிரியேட் பண்றது. ரிமூவ் டைரக்டரிங்கிறது ஒரு டைரக்டரிய ரிமூவ் பண்ணணும். ஸோ ஐ ஜஸ்ட் கிவ் rmdir குடுத்தேன்னா, ஸோ டைரக்டரி இஸ் நாட் எம்ப்டி. எப்ப நீங்க ரிமூவ் டைரக்டரி குடுக்கணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ கிவ் எல்எஸ், ஸோ நம்மளுக்கு எம்ப்டியா ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் mkdir நான் ஒரு எம்ப்டி அப்படிங்கிறத நான் கிரியேட் பண்ணேன். mkdir அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். இஃப் ஐ கிவ் எல்எஸ், எம்ப்டி டைரக்டரினா இதுக்குள்ள எனக்கு எந்த ஃபைலுமே இல்ல. ஸோ இதுக்குள்ள நம்ம ஃபோல்டரும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஐ ஹேவ் டு ரிமூவ் திஸ் அப்படின்னா rmdir குடுத்துட்டு, ஸோ எம்ப்டி டைரக்டரி அப்படின்னு குடுத்து நான் இப்ப என்டர் குடுத்தேன்னா, ஒரு எம்ப்டி டைரக்டரிய இந்த rmdir மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு எம்ப்டி டைரக்டரிய மட்டும் தான் என்ன பண்ணும்னா டெலீட் பண்ணும். இட் வில் நாட் டெலிட் இந்த டெஸ்ட்டுக்குள்ள ஒரு ஃபைல் இருந்துச்சு, ஏதோ ஒரு கன்டென்ட் இருந்துச்சு அப்படின்னா, rmdir வில் நாட் சப்போர்ட். ஸோ ஹேவ் ஆல் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். இப்ப நான் rmdir குடுத்துட்டு டெஸ்ட்ன்னு குடுத்தேன்னா, ஸோ அந்த டெஸ்ட்டுக்குள்ள ஐ ஹேவ் அ ஃபைல் கால் கவி அப்படிங்கிற ஃபைல் இருக்கு. ஸோ தி டைரக்டரி இஸ் நாட் எம்ப்டி. எம்ப்டியா இல்லாதப்ப, ஸோ யூ வில் பி கெட்டிங் அ ஸோ டைரக்டரி எம்ப்டியா இல்லன்னா உங்களுக்கு rmdir வில் நாட் டெலிட். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஒரு ஃபோல்டருக்குள்ள ஒரு ஃபைல டெலிட் பண்ணணும்னா, rm ஹைஃபன் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ஃபோல்டர நான் டெலீட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இஸ் திஸ் அ டைரக்டரி. இது வந்து டெஸ்ட்ங்கிறது டைரக்டரி. நீங்க ஏன் இங்க இந்த கமாண்டும் இட்ஸ் நாட் சூட்டபிள். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா, ரிகர்சிவ் -r அப்படின்னு குடுத்துட்டு, டெஸ்ட் அப்படின்னு குடுத்தீங்க அப்படின்னா, ஸோ ஐ ஜஸ்ட் எல்எஸ் குடுத்தேன்னா, இந்த பர்ட்டிகுலர் டெஸ்ட் அப்படிங்கிற ஃபோல்டர் வந்து என்ன ஆகும்னா டெலீட் ஆயிரும். ஸோ யூ ஹேவ் டு கிவ் rm-r அப்படிங்கிறது ரிகர்சிவ். திஸ் இஸ் அ கமாண்ட் டு ரிமூவ் த ஃபோல்டர் விச் இஸ் இன்சைட் த ஒரு ஃபைல் இருந்துச்சு, ஒரு கன்டென்ட்
ஒரு ஃபோல்டருக்குள்ள ஒரு கன்டென்ட்ட டெலீட் பண்ணணும்னா, யூ ஹேவ் டு கிவ் rm-r டெஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு I will create one more file which is make directoryல நான் எம்ப்டி டைரக்டரின்னு கிரியேட் பண்றேன். ஸோ இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஐ ஹேவ் டச் அப்படிங்கிற ஒரு கமாண்ட் குடுத்துட்டு, ஸோ ஒரு ஃபைல் கிரியேட் பண்றேன். தட் இஸ் ஃபைல் ம் நியூ ஃபைல் ஆர் சம்திங் நியூ ஃபைல் அப்படின்னு நான் குடுக்குறேன். ஸோ ஐ ஜஸ்ட் கிவ் அ நியூ ஃபைல் டாட் டிஎக்ஸ்டி. ஸோ இப்ப நான் குடுத்துட்டேன் அப்படின்னா, ஸோ ஹியர் ஐ ஹேவ் டு கிவ் அ எம்ப்டி டைரக்டரி. எம்ப்டி டைரக்டரி ஒரு டேப் குடுத்தீங்கன்னா இது வந்துரும். ஸ்லாஷ் நியூ ஃபைல் டாட் டிஎக்ஸ்டி அப்படின்னு குடுத்து என்டர் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இஃப் ஐ கோ டூ த சிடி எம்ப்டி டைரக்டரிக்குள்ள போயிட்டு, இங்க வந்து எல்எஸ் குடுத்தோம் அப்படின்னா, நியூ ஃபைல் டாட் டிஎக்ஸ்டி வந்து உங்களுக்கு கிரியேட் ஆயிருச்சு. ஸோ நான் ப்ரீவியஸா இருக்கிறதுக்கு போணும்னா, சிடி டபுள் டாட் குடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஸோ இதுக்கு போய்க்கலாம். ஸோ தென் இப்ப நான் எல்எஸ் குடுக்குறேன். ஸோ ஐ ஹேவ் எ எம்ப்டி ஸோ ஆர்எம் ஹைஃபன் ஆர்எஃப் அப்படின்னா ஃபோர்ஸ்ஃபுல்லா நீங்க ஒரு ஃபோல்டர கிரியேட் பண்ணணும். ஸோ மோஸ்ட்லி இது கேர்ஃபுல்லா நம்ம யூஸ் பண்ணோம். இப்படி நான் இங்க குடுத்தேன்னா, ஆர்எஃப் குடுத்தோம். ஆர் குடுத்தீங்கனாலும் ரிகர்சிவா உங்களுக்கு டெலீட் ஆகும். அதர்வைஸ் எஃப் குடுத்தீங்கனாலும் இட்ஸ் ஃபோர்ஸ்ஃபுல்லி டெலீட் திஸ் பர்ட்டிகுலர் ஃபோல்டர். So also you can use this particular command. So then we will move on to the, so far we have completed, uh, so far we have completed the touch. The touchல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபைல் எப்படி கிரியேட் பண்றது. So then we had seen ஒரு create ஒரு ஃபைல் எப்படி கிரியேட் பண்றது. So and also we had seen remove எப்படி பண்றது. and also we had seen remove directory. So இதெல்லாமே பார்த்தாச்சு. ஒரு ஃபோல்டருக்குள்ள ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணணும்னா, so you have to use a touch space folder name ஸ்பேஸ் ஃபைல் நேம் இப்படி குடுத்தாலும் உங்களுக்கு ஒரு ஃபைல் வந்து அந்த பர்ட்டிகுலர் ஃபோல்டருக்குள்ள ஒரு ஃபைல் கிரியேட் ஆகும். ஸோ திஸ் இஸ் ஒன் வே. ஸோ தென் உங்களுக்கு நெறைய ஒரு பர்ட்டிகுலர் 10 ஃபைல் கிரியேட் பண்ணணும் ஒரே ஃபைல் நேம்ல 1, 2, 3 இந்த மாரி ஒரு ரிப்போர்ட் நீங்க ஜெனரேட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ த டச் யூஸ் பண்ணி ஸோ யூ ஹேவ் டு கிவ் அ ஃபைல் நேம் டாட் இங்க பர்ட்டிகுலர் கர்லி பிராக்கெட்ல ஸோ 1, 2 ஃபார் எக்ஸாம்பிள் 2 டாட்ஸ் மட்டும் தான் குடுக்கணும். 10 ஃபைல்ஸ் இந்த மாரி கிரியேட் பண்ணிட்டு டாட் டிஎக்ஸ்டி ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அண்டர்ஸ்கோர் ரிப்போர்ட் அப்படிங்கிறது கூட நீங்க குடுத்துக்கலாம். ஸோ ரிப்போர்ட் அப்படின்னு குடுத்துக்கலாம். ஸோ யூ கேன் கிவ் ரிப்போர்ட் டாட் டிஎக்ஸ்டி அப்படின்னு குடுத்தாலும் திஸ் வில் ஆல்சோ எக்ஸிக்யூட். ஸோ இந்த மாரி நீங்க குடுத்துக்கலாம். ஸோ தென் வி ஹேட் சீன் த ரிமூவ் ஒரு ஃபைல எப்படி ரிமூவ் பண்றது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ ரிமூவ் ஃபைல் நேம் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, ஃபைல் நேம் அப்படின்னு குடுத்து ஸோ வாட்டெவர் யூ குடுத்தீங்கன்னா டெலீட் ஆயிரும். ஸோ தென் you have to what we have seen is then we had seen remove -rf அந்த மாரி கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணோம். So rm-rf file name we had seen. So and also we had seen இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோல்டர்க்குள்ள so for example ஃபோல்டர்க்குள்ள we have a folder. So in this we have a file. ஒரு ஃபோல்டர்க்குள்ள ஒரு ஃபைல் இருந்துச்சு அப்படின்னா, so if you give this particular command this will get deleted. rmdir அப்படிங்கிறது so remove directory அப்படிங்கிற particular command வந்து so if I go for I just remove this. So rmdir will remove only the empty directory. empty directory மட்டும் தான் உங்களுக்கு delete ஆகும். So empty-ஆ ஒரு directory இருந்துச்சு அப்படின்னா, so empty it will remove only the empty directory, not content inside the folder. not content-அ delete பண்ணாது. So this is a difference between these two. So then we will move on to the cat command. So the cat command வந்து various wayல எப்படி நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத will move on. So then I will clear this. So for example, I have to create a so in this ls இப்ப பார்த்தீங்கன்னா, so இந்த ஃபைல்ஸ் எல்லாமே நான் ரிமூவ் பண்றேன். So I have to remove all the files. So அதனால என்ன பண்றேன் அப்படின்னா, so the star இப்படின்னு குடுத்தா ரிமூவ் ஆகுதான்னு பார்க்கலாம். So ரிமூவ் ஆகல. So this is a wrong command. So star rf அப்படின்னு நான் குடுக்குறேன். So you have to remove
all the files, right? So hyphen star rf அப்படின்னு கொடுக்கணும். So so 1 minute. So just clear this. So rm hyphen star star. So wait a minute. So okay, I'm just clear listing this. So it is removed, actually it is removed. So ls it is removed. So then I have deleted all the files. So then I'm going to create a நம்ம இப்ப என்ன கமாண்ட் பார்க்க போறோம் அப்படின்னா cat அப்படிங்கிற கமாண்ட் பார்க்க போறோம். So I have to, for example, ஒரு cat அப்படிங்கிற ஒரு கமாண்ட் இருக்கு. So அது என்ன பண்ண I just give enter. இங்க பாத்தீங்கன்னா hello அப்படின்னு நான் இங்க டைப் பண்ணிட்டு, so if I give, இது வந்து இன்டராக்டிவ் மோட்ல இருக்கும். so I just control D கொடுத்து வெளியில வந்துக்கலாம். so I just give control D. so it will, so இப்ப நான் cat கொடுத்துட்டு, so file1 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா, so the hello will be displayed. so for example, இங்க இருக்கு பாத்தீங்கன்னா hello அப்படிங்கிறது உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆயிருக்கு. இங்க emptyயும் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆயிருக்கு. so if I give ls, உங்களுக்கு file1.txt அப்படிங்கிறது கிரியேட் ஆயிருக்கு. so cat greater than இந்த symbol யூஸ் பண்ணி file1.txt ன்னு கொடுத்தீங்கன்னா automatically it will create a file1.txt அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கலா கிரியேட் ஆயிரும். இப்ப நான் என்ன குடுக்குறேனோ, சோ அத வந்து உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வாட் எவர் ஐ ஹேவ், இது வந்து இன்டராக்டிவ் மோட்ல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சோ இது மறுபடியும் நான் ஃபைல் 1ல போயிட்டு, சோ ஃபைல் 1 டாட் txt ன்னு குடுத்துட்டு, if I click this, it will be in the interactive mode. ஹாய் அப்படின்னு குடுத்து, இப்ப கண்ட்ரோல் D குடுத்தேன் அப்படின்னா, so this will get exit from this. இது வந்து எக்ஸிட் ஆயிருச்சு. இப்ப வந்து, சோ இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் tell me in the chat box. So tell me in the chat box. So what will be the output in the file 1.txt? So file 1.txt ல எனக்கு என்ன output இருக்கும்? So what will be the file? இப்ப cat கொடுத்துட்டு, so if I give cat, if I give cat file 1.txt அப்படின்னு கொடுத்தனா, what will be our file 1? Hello and hi. So then hi. So Deepak said hi அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So hi will be the correct, because இது வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா override ஆயிருக்கு. So it is overrided. ஒரே ஒரு greater than symbol கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா override ஆயிரும். So if you want to எனக்கு hiக்கு அப்புறம் எனக்கு hello வரணும் அப்படின்னா, so what I have to give cat, so double greater than அப்படின்னு கொடுக்கணும். so file 1.txt ல நான் இப்ப என்ன எழுத போறேன், append பண்ணிக்கலாம். so if you give double greater than இந்த symbol யூஸ் பண்ணி, so if I give hello அப்படின்னு நான் வந்து கொடுத்துட்டு, so you have to give control D அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, so it will come out. so if I give cat file1 அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா, so this time you will be getting hi, hello, you will be getting a 2 lines. இந்த மாதிரி உங்களுக்கு append ஆயிரும். So have all understand this. So 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 then we have a echo command. So in the echo command பாத்தீங்க அப்படின்னா, so for example, I have a, so like echo space hello world அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். for example, hello world. Hello world. இதுல பாத்தீங்க அப்படின்னா, so I'm just creating one more file. So which is test.txt அப்படின்னு நான் கொடுத்து enter கொடுக்குறேன். So if I enter this, so if I cat the test dot அப்படிங்கறத நான் cat பண்ணேன் அப்படின்னா, உங்களுக்கு hello world வந்து உங்களுக்கு இங்க வருது. So likewise, இதுக்கு நான் append பண்ணணும். For example, hello worldக்கு பதிலா நான் hiன்னு மாத்தணும் அப்படின்னா, so what I will do, இதுக்கு பதிலா
ஐ ஹேவ் டு ஓவர்ரைட் பண்ணணும் அப்படின்னா, ஹாய் அப்படின்னு குடுத்தீங்க அப்படின்னா, ஸோ ஹெல்லோ வேர்ல்ட் வில் கெட் என்னவா மாறிடும்? ஹாய் அப்படின்னு மாறிடும். இஃப் ஐ கிவ் கேட் டெஸ்ட் டாட் டிஎக்ஸ்டின்னு குடுத்து என்டர் பண்ணேன்னா, எனக்கு ஹாய்ன்னு மாறிடும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த கேட். ஸோ எக்கோல பார்த்தீங்கன்னா, ஸோ யூ ஹேவ் டு அப்பெண்ட் அதையும் நம்ம அப்பெண்ட் பண்ணணும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா, ஹலோக்கு அப்புறம் நான் என்ன வரணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, வெல்கம் அப்படிங்கிறத எனக்கு பிரிண்ட் பண்ணணும். ஸோ வெல்கம் அப்படின்னு பிரிண்ட் பண்ணோம். ஸோ ஹியர் ஐ ஹேவ் டு கிவ் 2 கிரேட்டர் தென் சிம்பல் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ இஃப் ஐ கேட் த பர்ட்டிகுலர் டெக்ஸ்ட்ட வந்து நான் கேட் பண்ணேன் அப்படின்னா, யூ வில் பி கெட்டிங் எ ஹாய், ஹலோ அப்படிங்கிறது உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அ எக்கோ. ஸோ ஐ ஹேவ் டு பிரிண்ட் ஹலோ ஸ்லாஷ் என் வேர்ல்ட். இப்படி நான் குடுத்து என்டர் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வாட் வில் பி த அவுட்புட்? ஸோ எனிபடி டெல் வாட் வில் பி த அவுட்புட்? ஸ்லாஷ் என் அப்படியே தான் வரும். ஸோ ஐ ஹேவ் ஸோ ஐ ஹேவ் அ ஐ ஹேவ் ஒரு லைன் ஸ்லாஷ் என்னன்னு குடுத்தேன்னா, எனக்கு நெக்ஸ்ட் லைன்ல தான் ஹலோ, அடுத்தது வந்து எனக்கு வேர்ல்டுங்கிறது நெக்ஸ்ட் லைன்ல தான் வரணும். ஸோ வாட் வி வில் டூ? ஸோ அந்த கமாண்ட் வந்து எனக்கு ஹலோக்கு அப்புறம் அடுத்த லைன்ல தான் எனக்கு வந்து இங்க ஸ்லாஷ் என்னன்னு குடுத்தேன்னா, எனக்கு வேர்ல்டுங்கிறது நெக்ஸ்ட் லைன்ல தான் எனக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ டெல் மீ இன் த சாட் பாக்ஸ் வாட் இஸ் அ கமாண்ட் டு பிரிண்ட் ஹலோ அதுக்கப்புறம் எனக்கு வேர்ல்டு வரணும். ஆனா ஐ ஹேவ் டு கிவ் திஸ் பர்ட்டிகுலர் கமாண்ட். ஸோ டெல் மீ. ஸோ டெல் மீ இன் த சாட் பாக்ஸ் ஹலோக்கு அப்புறம் எனக்கு கீழ வந்து வேர்ல்ட் அப்படிங்கிறது எனக்கு வரணும். Double quotes. So if I give double quotes, what will be the result? We will see. So we will see. டபுள் கோட்ஸ் நான் குடுத்து நீங்க சொன்ன மாரியே நான் டபுள் கோட்ஸ் குடுத்து என்டர் பண்றேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா, என் அப்படிங்கிறது எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. பட் எனக்கு அடுத்த லைன்ல வரல. ஸோ வாட் வில் பி த ஸோ வாட் யூ ஹேவ் டு டூ இஸ், யூ ஹேவ் டு டூ இங்க இத நான் ரிமூவ் பண்ணிர்றேன். ஸோ ஐ ஜஸ்ட் ரிமூவ் திஸ். ஹைஃபன் இ அப்படிங்கிறத நீங்க குடுத்தீங்க அப்படின்னா, you have to give hyphen e option. Then if I enter this hello அதுக்கப்புறம் உங்களுக்கு வேர்ல்ட் வரணும். You have to include this particular command hyphen e அப்படின்னு குடுத்தீங்கன்னா, இந்த escape e stands for the escape sequence. இந்த escape sequence யும் ஹேண்டில் பண்ணிக்கோ அப்படிங்கிறது we are telling. So ஸோ தென் நான் இப்ப இந்த கமாண்ட்லயே ஸ்லாஷ் டீன்னு குடுத்தேன்னா, ஸோ இது வந்து எஸ்கேப் சீக்வென்ஸா எடுத்துக்கோ ஸ்லாஷ் டீய. ஸோ நவ் இந்த ஹலோ ஸ்பேஸ் வேர்ல்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் டபுள் ஸ்லாஷ் குடுத்தோம் அப்படின்னா, இஃப் ஐ கிவ் டபுள் ஸ்லாஷ் குடுத்தோம்னா, ஒரு ஸ்லாஷா உங்களுக்கு கன்சிடர் பண்ணிக்கும். இஃப் ஐ கிவ் அ ஒரு ஒரு கோட்ஸ் எனக்கு வரணும் அப்டின்னா, ஸ்லாஷ் குடுத்து ஒரு கோட்ஸ் குடுக்கணும். குடுத்தோம். இங்க இங்க நம்ப குடுத்த மாரி 2 கோட்ஸ் குடுத்தோம். ஆனா, எனக்கு அந்த 2 கோட்ஸுமே எனக்கு வரவே இல்ல. ஸோ, எனக்கு வந்து ஒரு கோட்ஸ் வரணும் அப்டின்னா என்ன பண்ணணும், ஸ்லாஷ் கோட்ஸ் அப்டின்னு குடுத்து நீங்க என்டர் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கோட்ஸ் வந்துரும் இங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்பளுக்கு வந்து ஒரு பீப் சவுண்ட் மாரி எனக்கு கேட்கணும் அப்டின்னா, ஸ்லாஷ் ஏ அப்டின்னு குடுத்தீங்கன்னா, யூ வில் பி கெட்டிங் ஒரு பெல் சவுண்ட் மாரி உங்களுக்கு அ அ உங்களுக்கு வந்து கேட்க முடியும். ஸோ have all understand this? Okay, we'll move on to the next. So copy command. We'll move on to the next. So we will see the copy command. So, so here we have completed the cat command. So cat we have completed, and also we had completed. So இந்த cat பார்த்தீங்க அப்படின்னா, so what is a command? So cat file name அப்படின்னு குடுத்தீங்கன்னா, whatever the content, that content will get display. So, so cat file name. So if it is a
So another command is cat ஒரே ஒரு greater than symbol குடுத்து file name குடுத்தீங்க அப்படின்னா, so it will show it will override. So override ஆகும். So cat குடுத்து likewise greater than symbol 2 greater than symbol குடுத்து file name குடுத்தீங்கன்னா, it will get appended. So it will get appended. So append ஆகும். So likewise echo commando. So you have greater than இப்படி குடுத்தீங்கன்னா, so it will override. So OW ன்னு போடுறேன். So if you give double greater than, it will append. So this will be the same. So then we had seen echo commandல ஒரு escape sequence நம்ம add பண்ணோம் அப்படின்னா, so you have to give -e. அதுல for example இந்த double quotes குள்ள you can add /n you can add so then you can add /t then you can add all the things. So double quotes இந்த மாதிரி add பண்ணிக்கலாம். So then you can add so 1 minute. So then what you have to do is /n/t வெறும் ஸ்லாஷ் டபுள் கோட் ஒரு சிங்கிள் கோட்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த சிங்கிள் கோட்ஸ்குள்ள இந்த மாதிரி வரும். So then we have a /a அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெல் சவுண்ட் கிடைக்கும். So this is all about the echo command. So then we will move on to the copy, move and rename. So I just clear this. So I have a file which is file1.txt test.txt அப்படிங்கிற ஒரு file இருக்கு நமக்கு. So I have to copy. For example, I will insert some of the text.txt ன்னு இருக்கு. So if I cat this, நீங்க control A கொடுத்தீங்க அப்படின்னா beginning of the lineல வரும். So control E கொடுத்தீங்க அப்படின்னா end of the, all of you noted down. Control A கொடுத்தோம் அப்படின்னா, so you will be getting a so control A கொடுத்தா beginning of the line, control E கொடுத்தீங்கன்னா ending of the line வரும். So if I want to control A கொடுத்தனா, so it will come to the cat test.txt அப்படின்னு கொடுத்தனா hi welcome அப்படிங்கிறது இருக்கு. So I have to copy this file into இன்னொரு ஃபைலுக்கு நான் வந்து இது எல்லாத்தையும் காப்பி பண்ணணும். ஸோ ஒரு ஃபோல்டர்ல இருக்க text.txtல இருக்க எல்லா கண்டென்ட்டையுமே இன்னொரு ஃபைலுக்கு நான் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா I have to give a command called cp அப்படின்னு கொடுத்துட்டு so what I have to do is test.txt what I will change from this to copy. Suppose I will create copy file dot txt அப்படின்னு கொடுத்து இப்ப enter கொடுத்தேன் அப்படின்னா so if I cat this so copy file dot txt ன்னு கொடுத்தீங்கன்னா so that whatever the test dot txt ல என்ன இருந்துச்சோ அதுவே உங்களுக்கு copy dot txt ல வந்துரும். So then we have இது வந்து ஒரு ஃபைல்ல இருக்கிறத வந்து இன்னொரு ஃபைலுக்கு அப்படியே காப்பி பண்றது. So இப்ப பாத்தீங்க அப்படின்னா I have to move the test.txt இன்னொரு particular pathக்கு நான் மூவ் பண்ணும். For example, so I just create one more folder that is so I have to create mkdir ஒரு folder create பண்ணிக்கிறேன் that is so I will create one folder which is ஒரு folder create பண்றேன். So if I give ls folder so ஒரு folder create பண்ணிக்கிறேன். I just inside this particular folder அப்படிங்கிறதுக்குள்ள போய்க்கிறேன். pwt அப்படின்னு கொடுக்கிறேன். So I need a command. Tell me in the chat box. So what is the command to copy from this directory? எனக்கு இந்த particular இந்த test.txt
I have to copy this folder. இந்த folderக்கு எனக்கு மாத்தணும். So tell me the command. என்ன வேணும்? So I have a file which is நான் வந்து இங்க double quotes கொடுத்து நான் இன்னொரு I will explain this. ஓகே. ஸோ இப்ப எல்எஸ்ல நம்மளுக்கு test.txt இருக்கு. ஸோ இந்த பர்ட்டிகுலர் ஃபைல வந்து நான் எதுக்கு மூவ் பண்ணணும் அப்படின்னா, இந்த பர்ட்டிகுலர் ஃபோல்டருக்கு மூவ் பண்ணணும். ஸோ ஃபார் தட், ஸோ we have a copy. Yes, correct. The test.txt. So I just do this and I copy this particular இந்த பர்ட்டிகுலர் இதை நான் காப்பி பண்ணிட்டு ஐ ஜஸ்ட் பேஸ்ட் இட் ஹியர். இப்படி கொடுத்தோம் அப்படின்னா ஸோ இஃப் ஐ கோ டு திஸ் பர்ட்டிகுலர் ஸோ சிடி கொடுத்துட்டு ஸோ ஐ ஜஸ்ட் move to this particular folder. If I give ls, you will be getting test.txt அப்படிங்கிறது உங்களுக்கு காப்பி ஆயிரும். So if I cat this test.txt, so you will be getting a hi welcome அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா காப்பி ஆயிரும். So now I have to rename பண்ணும். For example, I have a file called text.txt. I have to change the file from test.txt to copy, for example, rename test.txt எனக்கு change பண்ணும். So what is the command for changing the test.txt to rename test.txt? நான் எப்படி அந்த நேமை change பண்றது? I have to rename the name. So tell me in the chat box, what is the command to rename? Yes, mv is a command to rename the test.txt to. So we have a rename test.txt அப்படின்னு கொடுத்து நீ இப்போ என்டர் பண்ண அப்படின்னா ஸோ மை ஃபைல் நேம் will be changed from test.txt இருந்து rename.txt உங்களுக்கு மாறிடும். ஸோ if I cat this rename.txt நான் இப்போ cat பண்றேன். ஸோ if I cat this உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஹாய் வெல்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த பர்டிகுலர் ஃபைல் வந்து அப்படியே இருக்கு. ஸோ தென் வி ஹாவ் I have to cut this. For example, I just cd ls I'm just giving. So I have a copy file name. In the particular copy dot file dot text வந்து நான் எதுக்கு மூவ் பண்ணோம் அப்படின்னா I have to move to this particular இந்த டைரக்டரிக்கு நான் மூவ் பண்ணும். For example, I have to move to, for example, cd folder. இந்த ஃபோல்டருக்குள்ள நான் மூவ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் ஃபோல்டர் ஐ ஹாவ் டு காப்பி ஃபைலை இதை கட் பண்ணி ஐ ஹாவ் டு மூவ் டு திஸ் பர்டிகுலர் டைரக்டரி இந்த டைரக்டரிக்குள்ள நான் மூவ் பண்ணும். ஸோ வாட் இஸ் த கமாண்ட் டு கட் திஸ் பர்டிகுலர் காப்பி ஃபைல் டாட் டிஎக்ஸ்டி டு திஸ் பர்டிகுலர் இந்த ப்ரெசன்ட் டைரக்டரிக்கு எனக்கு கட் ஆகணும். ஸோ வாட் இஸ் த கமாண்ட்? ஸோ இந்த கரண்ட் பாத்ல இந்த பர்டிகுலர் கரண்ட் பாத்ல காப்பி ஃபைல் டாட் டிஎக்ஸ்டின்னு இருக்கு. அதை நான் அப்படியே கட் பண்ணிட்டு இந்த பர்டிகுலர் ப்ரெசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரி என்ன ஒர்க்கிங் டைரக்டரிக்குள்ளனா இந்த பர்டிகுலர் ஃபோல்டர் அப்படிங்கிற டைரக்டரிக்கு நான் கட் பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணணும். ஸோ வாட் இஸ் த கமாண்ட்? ஸோ எம்வி ஸ்பேஸ் ஸோ வாட் எவர் த ஃபைல் நேம் வி ஹாவ் த காப்பி டாட் டிஎக்ஸ்டியை நான் அப்படியே காப்பி இந்த இது கொடுத்துட்டு ஸோ ஐம் ஜஸ்ட் கிவிங் காப்பி டாட் டிஎக்ஸ்டியை. ஸோ எந்த ஃபோல்டருக்கு நான் கட் பண்ணி காப்பி பேஸ்ட் பண்ணணும்னா இந்த ஃபோல்டர். ஸோ அந்த ஃபோல்டர் நேமை நீங்க இங்க வந்து நீங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இஃப் ஐ என்டர் திஸ் ஸோ move. So I just ls this. So ls this. So I just go to this. I'm in the folder of cd. For example, cd கொடுத்துட்டு I just in the particular folder போயிட்டு நான் இப்போ கொடுத்தேன் அப்படின்னா if I give ls in the particular copy file dot txt வந்து எனக்கு இல்லை. If I go to this particular cd folder குள்ள போனேன் அப்படின்னா so if I give ls so you will be getting அந்த particular file வந்து உங்களுக்கு இங்க paste ஆயிருக்கு. So
have all understand this? Tell me in the chat box. So copy, move, and so we had seen copy, move, and rename. So these are all the three commands which we had seen. Okay. So any question recording in the today's session? So grip command we will see in the next class. So far what we have discussed is so touch. So the ways to create a file using the touch command பார்த்தோம். Then we had seen the remove பண்றது எப்படி ஒரு ஃபைல ரிமூவ் பண்றது. ஸோ ஒரு ஃபோல்டருக்குள்ள ஃபைல் இருந்துச்சுன்னா எப்படி ரிமூவ் பண்றது. ஸோ ஒரு டைரக்டரி எப்படி ரிமூவ் பண்றது. கேட் யூஸ் பண்ணி நம்ம வந்து எப்படி அந்த ஃபைல்ல பார்க்கறது. கிரேட்டர் தென் சிம்பல் ஒரு கிரேட்டர் தென் சிம்பல் குடுத்தீங்க அப்படின்னா தட் வில் பி கெட்டிங் ஓவர் ரைடட். ஸோ 2 கிரேட்டர் தென் சிம்பல் குடுத்தீங்கன்னா இட் வில் கெட் அப்பெண்டட். ஸோ எக்கோலயும் அந்த மாதிரி. ஸோ இஃப் யூ கிவ் ஹைஃபன் இ அப்படின்னு குடுத்தீங்க அப்படின்னா ஸோ யூ தட் வில் இன்க்ளூட் திஸ் பர்ட்டிகுலர் ஸ்லாஷ் என் அப்படின்னு குடுத்தீங்க அப்படின்னா ஸோ எஸ்கேப் சீக்வன்ஸ் ஆல்சோ வில் கெட் ஆடட். So have all understand this, right? So tell me in the chat box. I just go to this. So you can't understand copying to folder. Can you tell again, please? Copy. Okay, I will tell once again. So I just go to this. So I just clear this. So I just cd அப்படின்னு கொடுத்தனா so whatever we have அந்த particular folderக்கு வந்துட்டு I just clear கொடுத்தீங்கன்னா இது எல்லாமே clear ஆயிரும். If I give ls so ls கொடுத்துட்டு so ls அப்படிங்கிற command வந்து we haven't teach. So if we have any if we have a time நம்ம இப்ப teach பண்ணிடலாம். So இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ எல்எஸ் அப்படிங்கிற கமாண்ட்ல பார்த்தீங்கன்னா, எல்லாமே லிஸ்ட் ஆயிருக்கு. லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, file1.txt இது எல்லாமேங்க. ஸோ நான் இப்ப என்ன பண்ணணும்னா, ஸோ வாட்டெவர் வி ஹேவ் txtல எனக்கு என்ன இருக்கோ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த txtல ஐ ஹேவ் ஹாய் ஹலோன்னு இருக்கு. ஸோ இத அப்படியே காப்பி பண்ணி இன்னொரு ஃபைலுக்கு நான் போடணும். ஸோ அந்த ஃபைல் நேம் வந்து நாமளே சிபி இஸ் அ கமாண்ட் டு காப்பி த ஃபைல். ஸோ நான் என்ன பண்றேன், டெஸ்ட் அப்படின்னு குடுக்குறேன். test.txtல இருந்து I have to copy this to இன்னொரு ஃபோல்டருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் up.txtன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. So so up.txt அப்படின்னு இருக்கு. So if I click this, if I ls அப்படின்னு கொடுத்தேன்னா, so cat up.txt நான் கேட் பண்ணேன்னா, hi, hello அப்படிங்கிறது உங்களுக்கு வெல்கம் அப்படிங்கிறது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா காப்பி ஆயிடுச்சு. So this is a copy command. So Aarti have understand this? So we have to copy the test.txt number. So, hi ma'am, currently I'm working as a Linux administrator. This learning DevOps course that I have explained yesterday will help to switch my career to DevOps engineer. So obviously, you can go for get into the DevOps கண்டிப்பா போலாம். So it's a good option. Okay. So then ls command பார்த்தரலாம். So if I give ls குடுத்தா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்னென்ன ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது மட்டும் தான். So I just added here. So ls grep command வந்து we will see in the next class. இப்போ ls command வந்து நம்ம பார்த்தரலாம். Just see this. So ls command வந்து நம்ம பார்த்தரலாம். So ls அப்படின்னு so I just list this. இப்ப நான் லாங் லிஸ்டிங்கா பண்ணணும் அப்படின்னா ஹைஃபன் கொடுத்து எல் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு லாங் லிஸ்டிங்கா உங்களுக்கு இந்த பர்டிகுலர் இது என்னதுன்னா அண்டர் ஒரு ஹைஃபன் மட்டும் இருந்துச்சுன்னா இட் இஸ் டினோட்டிங் த ஃபைல் நேம். ஸோ ஒரு
ஸோ ஒரு டி அப்படின்னு இருந்துச்சுன்னா we call it as a directory. ஸோ ஒரே ஒரு ஹைஃபன் இருந்துச்சுன்னா this file is denoting the file dot tx ஃபைல்னு அர்த்தம். ஸோ டி it is a folder அப்படிங்கிற மீனிங். ஸோ have all understand this? ஹைஃபன் அப்படின்னா ஸோ we have a ஸோ ls hyphen l அப்படின்னா long listing format, hyphen is denoting the file, d is denoting the directory. So this is a permission of the particular file. So this is a permission of this particular file. This is a username. So this is a date and then file name or folder name. So then we have a hidden file. So hidden file நம்ம எப்படி பார்க்கிறது அப்படின்னா, so for example, ls hyphen a அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, so hidden நம்மளுக்கு ஒரு particular file வந்து hidden இருக்கும். So இங்க பார்த்தீங்கன்னா .ssh, .catch இதெல்லாமே வந்து உங்களுக்கு hidden இருக்கும். ஸோ இந்த ஹிடன் ஃபைல்ஸும் நம்ம லாங் லிஸ்டிங்கா பார்க்கணும்னா எல்எஸ் நாம வெறும் ஹைஃபன் எல் கொடுத்து லாங் லிஸ்டிங்கா பார்த்தோம். இங்க வந்து ஹைஃபன் ஏ கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஹிடன் ஃபைல்ஸ் நம்ம கொண்டு வச்சு அதுக்காக ஹைஃபன் எல் ஹைஃபன் ஏ அப்படின்னு கொடுத்து இப்போ நான் என்டர் கொடுக்குறேன். ஸோ இட் இஸ் ஷோவிங் த ஹிடன் டைரக்டரி அண்ட் ஹிடன் ஃபைல்ஸ் அண்ட் ஆல்சோ இது வந்து உங்களுக்கு என்ன ஃபைல்ஸ் ஃபோல்டர்ஸ் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகுது. ஸோ எல்எஸ் ஃபார் லாங் லிஸ்டிங் பெர்மிஷன், this is a user, this is a so எவ்வளோ பைட்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து இந்த ஃபைல் வந்து எவ்வளோ கன்சப்ஷன் ஆஃப் எவ்வளோ பைட்ஸ் ஆஃப் எடுத்திருக்கு இந்த ஃபைல் அப்படிங்கிறத இது. ஸோ தென் யூ ஹாவ் அ டேட், ஸோ தென் யூ ஹாவ் அ ஃபைல் நேம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 4096ங்கிறது நம்மளுக்கு ஸோ எவ்வளோ கன்சப்ஷன் ஆயிருக்கு, ஸோ இந்த ஃபைல் வந்து எவ்வளோ கன்சப்ஷன் ஆயிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஃபார் தட் ஒரு ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம என்ன பண்ணணும்னா ஹைஃபன் எல் ஹெச் அப்படிங்கிறது ஹியூமன், ஹெச் இஸ் ஃபார் ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டபிள். இப்போ பார்த்தீங்கன்னா இது 4K ஆஃப் பைட்ஸ் ஆஃப் மெமரி எடுத்துக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு அப்படியே ஷோ ஆகும். இது வந்து 7 பைட்ஸ் ஆஃப் மெமரி, இது வந்து 4K பைட்ஸ் ஆஃப் மெமரி இந்த ஃபோல்டர் எடுத்திருக்கு. ஸோ அப்படிங்கிறத நம்ம ஹியூமன் ரீடபிள் 460 மாத்தணும்னா 7. இங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இந்த பர்டிகுலர் 460 வந்து 4K-வா உங்களுக்கு எடுத்திருக்கு. சாரி. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் தி ls-lh அப்படின்னா ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டபிள் கமாண்ட். ஸோ தென் we have a command, so which is நான் டைரக்டரியில இருக்கிறத மட்டும் லிஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ls-d is for directory. ஸோ இந்த டைரக்டரியில இருக்கிறத எல்லாமே கொண்டு வா அப்படின்னா */ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ டைரக்டரியில இருக்கிறது உங்களுக்கு எல்லாமே ஷோ ஆகும். ஸோ ls-d. ஸோ I have so I try this. So you have to give space. So if you give ls-d */ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஃபோல்டர்ஸ் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். தென் யூ ஹாவ் ரிகர்சிவா நம்ம வந்து எல்லா ஃபார் எக்ஸாம்பிள் ls ஸோ ஷார்ட் பண்ணணும் ஒரு டைம் ரிலேட்டடா நம்ம ஓல்டஸ்டா எது இருக்கோ அதுதான் உங்களுக்கு ஷார்ட் ஆகணும் அப்படின்னா ls-l ஸோ த டைம் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ மாடிஃபிகேஷன் அந்த டைம்க்கு எது ரிலேட்டடா இருக்கோ. ஸோ இப்போ ரீசெண்டா இருந்தது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இப்படிதான் இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இது வந்து லாஸ்டா இருந்தது ஃபர்ஸ்டா வந்திருக்கு. ஸோ ரீசெண்ட் டைம்ல நம்மளுக்கு எது கிரியேட் ஆயிருக்கு அப்படிங்கறத யூ கேன் ஸோ ஃபர்ஸ்ட் இந்த அதுக்கப்புறம் இந்த ஃபைல் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னா டைம் ஃபார் ஸோ ஷார்ட் பண்ணலாம். டைம் வச்சு நீங்க எப்படி ஃபைல் கிரியேட் பண்ணிருக்கீங்க. ஸோ நியூவஸ்டா இருக்கிறது உங்களுக்கு டாப்ல உங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கும். ஸோ எல் அப்படிங்கிறது லாங் லிஸ்டிங். ஸோ டைம் வச்சு நீங்க சார்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ டி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ எது வந்து நம்ம ஃபர்ஸ்டா லாஸ்டா கிரியேட் பண்ணி நியூவஸ்டா எது மாடிஃபை ஆயிருக்கு அப்படிங்கறத நீங்க ஸோ தென் வி ஹாவ் ஆர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ யூ கேன் சி ஸோ எந்தெந்த ஃபைல்ஸ் வந்து ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சார்ட் பை டைம். ஸோ ஓல்டஸ்டா இருக்கிறது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்டா வரும். ஸோ எது ஓல்டஸ்டா இருக்கோ அது வந்து உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைலு, அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃபோல்டர் நம்ம அதுக்கப்புறம் இது கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ரிவர்ஸ்ல உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ ஹேவ் ஆல் அண்டர்ஸ்டாண்ட் திஸ்?
move the multiple folder to a particular folder. So it is possible. So if you have any doubts regarding this, so tell me in the chat box if you have any questions regarding the session. So we'll tomorrow session we will see some more commands related to this. Next. So tell me in the chat box if you have any doubt. So attendance is automatically taken. No need today because so automatically attendance வந்து உங்களுக்கு register ஆயிரும். So in the box. So does we play as 2 installment as mentioned in the website for the DevOps training? Yes, you can pay for a two so explain echo command once again. Wait, I will tell you the echo command. So then I will tell about the installment and all. So நீங்க கேட்டிருந்தீங்க multiple files எப்படி மூவ் பண்றது எல்எஸ் கொடுக்குறேன். So I just create a one more file. So which is so for the creating of directory. So mkdir. So folder 2, folder 1 வச்சுக்கோங்க. So then I will create folder 2. So if I give ls, இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த folders எல்லாமே நான் ஒரு ஃபைலுக்கு நான் மூவ் பண்ணணும் அப்படின்னா so what I will the user command is that so mv அப்படிங்கறத நம்ம யூஸ் பண்ணி so folder star எனக்கு வந்து so backup அப்படிங்கிற ஒரு folderக்கு மூவ் பண்ணிரு. So I just give this particular command. So I just create a mkdir backup அப்படிங்கறத நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். So backup அப்படிங்கறத கிரியேட் பண்ணிட்டு so if I give this particular command, so if I give ls, so ls கொடுத்தோம் அப்படின்னா so இந்த particular ஃபைல்குள்ள பேக்கப் அப்படிங்கிறதுக்குள்ள போனேன் அப்படின்னா so if I give ls உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த particular மல்டிபிள் ஃபைல்ஸ் யார் கேட்டிருந்தீங்க அப்படின்னா so so here move the multiple folder to யார் கேட்டிருந்தீங்க so கௌஷிக் குமார் have understand this. so ஒரு மல்டிபிள் ஃபோல்டர்ஸை எப்படி ஒரு so மூவ் கொடுத்து so அந்த ஃபைல் ஃபோல்டர்ஸ் நேம்லாம் கொடுத்து இன்னொரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதை வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே so then so echo command சொல்றேன். so explain echo command once again. so echo அப்படின்னு கொடுத்துட்டு just hi அப்படின்னு for example hi அப்படின்னு நான் print பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு hi அப்படிங்கிறது print ஆயிரும். so if I give ஒரே ஒரு greater than symbol கொடுத்து so ஃபைல் நியூ அப்படின்னு கொடுத்துட்டு so .txt கொடுத்து இப்ப enter கொடுத்தேன்னா so this cat கொடுத்து நான் ஃபைல் so ஃபைல் நியூ .cat கொடுத்தேன்னா அந்த ஹாய் என்னவோ அந்த ஹாய் வந்து இந்த ஃபைல் அதுவா கிரியேட் பண்ணி உங்களுக்கு இதாகும். ஸோ மறுபடியும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஹலோ அப்படின்னு நான் கொடுத்தேன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஹலோ அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா ஸோ திஸ் வாட் இட் வில் ஹேப்பன் இஸ் தட் ஸோ இது வந்து ஓவர் ரைட் ஆகும். இஃப் ஐ கேட் திஸ் பர்டிகுலர் ஹாய் வில் பி ஓவர் ரைடட் ஹலோ அப்படின்னு வந்துடும். ஸோ இப்போ வந்து எனக்கு டபுள் ரெண்டு கிரேட்டர் தென் சிம்பிள் கொடுத்து ஹாய் ஹலோ அப்படின்னு ஃபார் எக்ஸாம்பிள் ஹலோ அப்படிங்கறத மறுபடியும் நான் இன்சர்ட் பண்ணனா ஸோ இட் வில் கெட் அப்பண்டட். இஃப் ஐ கிவ் திஸ் ஹலோ அப்படிங்கிறது உங்களுக்கு அப்பண்ட் ஆயிரும். ஸோ ஹாவ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஹூஸ் தட் யோகேஷ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஸோ வில் மூவ் ஆன் டு த இப்போ இன்ஸ்டால்மெண்ட் பத்தி சந்தோஷ் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ 2 இன்ஸ்டால்மெண்ட்ஸ் பண்ணலாமா அப்படின்னு. ஸோ ஐ வில் எக்ஸ்பிளைன் திஸ். ஸோ வி ஹாவ் அ srtechops.com அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் லிங்க்ல நீங்க போனீங்க அப்படின்னா
ஸோ யூ ஜஸ்ட் மூவ் ஆன் டு திஸ். இங்க கார்ப்பரேட் ட்ரெய்னிங் அப்படின்னு இருக்கும். ஸோ இஃப் யூ கிளிக் திஸ், இங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ டெவாப்ஸ் லைவ் ட்ரெய்னிங் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ வி ஹேவ் அ இங்க இங்க வந்து உங்களுக்கு AWS, Azure எல்லாமே இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஜஸ்ட் மூவ் ஆன் டூ ஹியர். உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, DevOps வித் மல்டி கிளவுட் ட்ரெய்னிங் வில் பி அவைலபிள். திஸ் இஸ் ஃபார் 100 டேஸ் லைவ் செஷன். டெய்லி 1 ஹார் டூ 1 1/2 ஹார்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ வி ஹேவ் 2 இன்ஸ்டால்மென்ட். ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மென்ட்ல பே பண்ணணும்னா, நீங்க 8,000 குடுத்து அ நீங்க கோர்ஸ ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இல்ல என்னால முடியல அப்படின்னா, ஃபர்ஸ்ட் யூ பே ஃபார் 4,000. 30 டேஸ்க்குள்ளயே உங்களுக்கு நெக்ஸ்ட் 4,000 நீங்க பே பண்ணணும். ஸோ திஸ் கோர்ஸ் வில் பி யூஸ்ஃபுல். இதுல பார்த்தீங்கன்னா, இந்த பர்ட்டிகுலர் எல்லா டூல்ஸுமே நீங்க யூ கேன் சி யூ ஹேவ் 24 டூல்ஸ் யூ கேன் ஏபிள் டூ லேர்ன். ஸோ ஒவ்வொரு லினக்ஸ், அதுக்கப்புறம் செல்ஃப் ஸ்கிரிப்டிங் இத முடிச்சு இது 2 செஷன் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கும். ரிமைனிங் செஷன் இஃப் யூ ஆர் இன்ட்ரஸ்டட் யூ கேன் ஜாயின். அதர்வைஸ் வி ஆர் நாட் கம்பல் டு ஜாயின் திஸ். பட் இட் இஸ் யூஸ்ஃபுல் இஃப் யூ ஜாயின். GitHub, Maven, ஸோ Jenkins பார்த்தீங்கன்னா, எப்படி இன்டகிரேட் பண்றது? எப்படி அந்த கோட் அனலைஸ் பண்றது? Ansible, ஸோ இந்த மாரி எல்லா Kubernetes இந்த எல்லா டூல்ஸும் பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு கவர் பண்ணுவோம். ஸோ திஸ் வில் பி டெய்லி செஷனா இருக்கும் உங்களுக்கு. சாட்டர்டே, சண்டே பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு லைவ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு குடுத்து ட்ரெயின் பண்ணுவோம். ஸோ சம் அதர் கமாண்ட்ஸ், நெக்ஸ்ட் கிளாஸ் வி வில் சி கிரிப் கமாண்ட்ஸ், ஒரு விஐ எடிட்டர்ல நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் டுமாரோ கிளாஸ்ல டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ இன் திஸ் வி ஹேட் சீன் லிஸ்ட், ஒரு லாங் லிஸ்டா எப்படி பண்றது, அண்ட் ஆல்சோ வி ஹேட் சீன் லிஸ்ட் வித் ஸோ லிஸ்ட் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹிடன் ஃபைல்ஸும் வரணும்னா எல்ஏ கொடுக்கணும். ஸோ தென் எல்எஸ் ஹைஃபன் எல்ஆர்டி ரிவர்ஸ்ல ஒரு டைம் மூலியமா நம்ம ரிவர்ஸ் பண்றது எப்படி அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். ஸோ இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ரெக்கார்டிங் திஸ், ஸோ டெல் மீ இன் த சாட் பாக்ஸ். Otherwise, we will wind up this session now. So, ma'am, if you give -p means it will create directory if it is not there. Yes. Can I get the recorded session for? Yeah, obviously you will get the recorded session. I tried echo command with escape sequence. I'm getting the file name also printed. Can you explain the escape sequence once? So here we have echo. So for example, hello /n. If I give hello, so moving different file name to single folder is also possible. நாளைக்கு கண்டிப்பா பார்த்துட்டு வாங்க. இது எப்படின்னா இட்ஸ் வெரி ஈஸி. எப்படி நம்ம ஒரு மூவ் குடுத்து எல்லா ஃபைல்ஸையும் நம்ம எப்படி மூவ் பண்ணமோ, லைக்வைஸ் அந்த ஃபைல்ஸ் எல்லாமே நீங்க மூவ் பண்ணி ஒரு ஃபோல்டருக்குள்ள நீங்க ஈஸியா வச்சுக்கலாம். ஸோ ஹியர் வி ஹேவ் /n குடுத்துட்டு வேர்ல்ட் அப்படின்னு குடுத்தேன் அப்படின்னா, ஸோ இஃப் ஐ என்டர் திஸ் /n உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். அதுக்காக நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, /e அப்படின்னு குடுத்தீங்கன்னா, திஸ் வில் பிரிண்ட் ஹெல்லோ, அதுக்கப்புறம் வேர்ல்ட் வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ ஹேவ் ஆல் அண்டர்ஸ்டாண்ட் யோகேஷ்? So moving a different file name to a single folder is also possible. If I cat this, so file, if you have any doubt regarding this, let me know. இப்ப வந்து இந்த particular file நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, so I just escape -e குடுத்துட்டு, so hello/n world அப்படின்னு குடுத்து, so if I give this, இந்த particular fileல பார்த்தீங்கன்னா, hello world உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு வந்துருச்சு. So this same for Kali Linux also. Yeah, this is also same for this command is also for the same for the Kali Linux. So moving multiple files. For example, so I just go back. இப்போ ls குடுக்குறேன். So I have .txt ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. For example, ls dot .txt அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் txt அப்படின்னு குடுத்தேன்னா, எனக்கு txtல இருக்கிறது எல்லாமே எனக்கு ஒரு ஃபோல்டருக்குள்ள நான் பேக்கப் ஃபோல்டருக்குள்ளேயே மூவ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஐ ஹேவ் டு மூவ்
MV குடுத்துட்டு, so I have to move. So star dot txt to the backup folder. So it's not a directory. Oh. So here, what you will do is, இதெல்லாமே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, so copy. It's not a directory. So try this. So 1 minute. So if you have any doubt recording this, so if you have any doubt recording this, so source file name and you have to give a, so you have to give cp st space. So I have given back slash குடுத்துட்டேன். So I should not give. இந்த மாரி குடுத்தோம் அப்படின்னா, so this will be moved. So இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, so I have given இங்க ஸ்லாஷ் குடுத்துட்டேன். இங்க ஸ்லாஷ் குடுக்கக்கூடாது. So what you have to do is இத குடுத்துட்டு, so I just go to this particular directory backup அப்படிங்கிறதுக்குள்ள போயிட்டு, இப்ப லிஸ்ட் பண்ணேன் அப்படின்னா, so all the files is getting in folder இந்த particular folderக்கு உங்களுக்கு மூவ் ஆயிடுச்சு. So have all understand this. So Nadation, Tennarasu have understand this, how to moving different file names to a single folder. So here what you have to do is copy star dot txt எல்லாமே இருக்கு. So அத வந்து அந்த particular backup அப்படிங்கிறதுக்கு நீங்க மூவ் பண்ணிக்கலாம். So all the files will be moved to the backup folder. Okay. So in the next class, we will discuss the grep commands and VI editors and nano. So these kind of things we will move on to the next day. So thank you all of you. Thank you everyone. So if you have any doubts regarding this, let me know, or tomorrow you can ask so session will be about 2 weeks. So if you continuously come for the 2 weeks, you will learn Linux in all from the basic to the advanced. எல்லாமே நீங்க learn பண்ணிக்கலாம். If you are a non-IT இருந்தீங்கன்னா கூட, you can be a DevOps engineer கண்டிப்பா ஆகலாம். So thank you. Thank you. Thank you so much. So thank you.